பலமூட்டும் ஆண்டவரே. உம் ஆவி எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவே. உள்ளத்தில் கூடிய எல்லா விதமான பலவீனங்கள், மனச்சோர்வுகள், மனக்கவலைகள் முற்றில் நீங்கட்டும். உங்களுடைய கிருபையே, உங்களுடைய வார்த்தையே இவர்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கட்டும், பக்க பலமாய் இருக்கட்டும். புதிய ஆற்றலை கொடுத்தரலும், புதிய இளமையை கொடுத்தரலும் ஆண்டவரே. உன் பிள்ளைகள் எழுந்து ஒளி வீச, எழுந்து பிரகாசிக்க ஆண்டவரை உம் ஆற்றலை கொண்டவர்களாய் வலிமையாக செயல்பட நீர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். ஜெபிக்கிறோம் இது ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அமர்ந்து கொள்வோம். மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரம் 22வது வார்த்தை. மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரம் 22வது வார்த்தை. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது நம்பிக்கையுடன் கேட்பதை எல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள் என்று கூறினார். ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணுமா? நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். ஏதோ ஜெபிக்கணும் அப்படின்னு, ஏதோ கேட்கிறோம் அப்படின்னு இல்ல. நீங்க என்ன கேட்க விரும்புறீங்களோ அந்த நம்பிக்கையோடு கேட்கணும். உங்க பிள்ளை உங்கள்கிட்ட வந்து அம்மா பசிக்குதுன்னு வந்து நம்பிக்கையா கேட்கிறான். உங்க பொண்ணு கேட்குது, அம்மா பசிக்குது. உங்கள்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட சாப்பாடாக காசு இல்லை, சாப்பாடு இல்லை, எப்படி இருக்கும் மனசு? பெத்த பிள்ளை கேட்குது, 3 வயசு குழந்தை, அம்மா பசிக்குதுமா அப்படி கேட்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணி, காசு இல்லை, பணம் இல்லை, எது சாப்பாடு இல்லை, எப்படி இருக்கும்? அப்படியே மனசு வலிக்கும். அதே நேரத்தில் உங்கள்கிட்ட சாப்பாடு நிறைய இருக்கு, உங்க பையன் நம்பிக்கணும், அம்மா பசிக்குதுமா அப்படின்னு பையன் பொண்ணு வந்து கேட்கிறாங்க. உடனே என்ன பண்ணுவீங்க? உடனே ஏன் நான் கேட்கும் போதே அவனுக்கு தெரியும், எங்க அம்மாட்ட கேட்காம பக்கத்து வீட்டுக்காரங்க பேரும் அம்மா தான், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களும் அம்மா தான். அவங்க வேணா அவனுக்கு சும்மா, உனக்கு அம்மா. அப்போ அவன் கேட்கும் பொழுது ஒன்றுதான் உங்கள்ட்ட கேட்பான். வேற யாரு கொடுத்தாலும் சிலவங்க வாங்க மாட்டாங்க, பசங்க வாங்க மாட்டாங்க. சில பசங்க அம்மா கண்ணை காட்டுவாங்க, வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா மட்டும்தான் ஆமா கண்டிஷனோட வளர்த்திருப்பாங்க. அப்போ இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட வந்திருக்கீங்க அப்படின்னா அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். ஏன் நம்பிக்கையோட கேட்கணும் அப்படின்னா அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நீங்க கேட்கும் பொழுதே நான் பெற்றுக்கொண்டேன் என்றுதான் கேட்க வேண்டும். என் ஆண்டவர் செய்தார். அப்ப அது கேட்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், நம்ம என்ன பலவீனத்தோடு இருக்கிறோம், ஏன் நம்ம ஜெபம் சிலது கேட்கப்பட மாட்டேங்குது. ஏனென்றால் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல. நீங்க மன்னிச்சிட்டீங்களா? எல்லாரையும் உண்மையை சொல்லுங்க. எல்லாரும் மன்னிச்சிட்டீங்களா? மன்னிக்க. அதனாலதான் நீ காணிக்கை செலுத்த வரும் பொழுது யாருக்கு ஏதாவது மனத்தாங்கள் இருந்தால் உங்களுடைய காணிக்கையை வைத்துவிட்டு முதல்ல சமரசம் செய்து. ஏனென்றால் அந்த உறவு பாருங்க, எங்கேயாவது ஒரு பக்கம் உங்களுடைய பாதிப்பாங்க அங்க வந்து இடிக்குது, எங்கேயாவது ஒரு பக்கம் இடிக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்க 2 வீலர் வந்து அது கடந்து வச்சு அதுக்கு இன்சூரன்ஸ் போடணும். அதுல இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சு தேதி. வண்டி ஏற்கனவே இருக்கிற வண்டி இன்சூரன்ஸ் தேதி குறையாம இருந்துச்சுன்னா, இப்ப அடுத்த மாசம் ஆகஸ்ட் மாசமா 10ஆம் தேதி வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னா 8ஆம் தேதி வரைக்கும் 9ஆம் தேதி வரைக்கும் வண்டி இல்லாம இப்ப இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். வண்டி காமி தேவையில்லை. பழைய இன்சூரன்ஸ் வச்சு 2 நாள் இருக்குது வச்சு என்ன பண்ணலாம், காமிச்சிடலாம். அவங்க ஒண்ணு ரெடியூம் பண்ணிடுவாங்க. ஒரு நாள் ஆயிடுச்சு, 10ஆம் தேதி பதிவு பண்ணணும், மறந்துட்டோம், 11ஆம் தேதி தான் பதிவு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், வண்டியை கொண்டு போய் என்ன பண்ண, வண்டியை செக் பண்ணும்போது அங்க ஏற்கனவே வாங்கின இடத்துல வேற இடத்துல கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கின இடத்துல வண்டி கொடுத்தது வண்டி அனுப்புனாங்க. அது ஏற்கனவே 2 இடத்துல வந்து இந்த வண்டி பிடிபட்டு இருக்கு. இப்ப பாருங்க, 2 இடத்துல இந்த வண்டி பிடிபட்டு இருக்கு, ஃபைன்ல இருக்குது. 700 ரூபாய் கட்டினாங்க. இந்த இன்சூரன்ஸ் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல பாதிப்பாங்க, வண்டி இங்க நிக்குது, பாதிப்பு ஏற்பட்டது அங்க கோயம்புத்தூர் ஏற்படுத்தி